இந்த மிகப்பெரிய அளவிலே வளர வேண்டும். இந்த பள்ளி இந்த பகுதியிலே இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கெல்லாம் பெரும் கல்வி தொண்டாற்ற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். கடந்த 5 ஆண்டுகளாக பொதுத் தேர்வில் தொடர்ச்சியாக 100% தேர்ச்சி பெற்ற மாணவர்களை இந்த பள்ளி தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருக்கிறது. 2021-22ஆம் ஆண்டு கல்வியாண்டு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் 10ஆம் வகுப்பில் 3வது இடம் பெற்ற பள்ளியாக திகழ்கிறது. மாவட்ட அளவில் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் தனித்திறமையை கண்டறிந்து அவர்களை அந்த துறைகளில் முன்னேற்றங்களில் சிறந்து விளங்கும் பள்ளியாக இந்த பள்ளி திகழ்கிறது என்பது பெருமைக்குரிய ஒன்றாகும். அது மாத்திரமல்ல, வெறும் கல்வியிலே மாத்திரம் தன்னுடைய கவனத்தை செலுத்தியுள்ளாலும் விளையாட்டுத்துறை மாணவர்களை ஊக்குவித்து அவர்கள் மாநில அளவில் வெற்றியடையும் பள்ளியாக இந்த பள்ளியை உருவாக்கியிருக்கிறார்கள். விளையாட்டுத் துறையில் மாநில அளவிலே வெற்றி பெறுவது என்பது சாதாரணமானவர்கள் அல்ல. அந்த அரிய சாதனையையும் இந்த சாத்திலேயே வெற்றி பள்ளி நிகழ்த்தியிருக்கிறது. பள்ளியில் பயின்ற பல மாணவர்கள் விளையாட்டு வீரர்களாக படிக்கின்ற பொழுதே அரசு பள்ளிக்கு தகுதியுடையவர்களாக தேர்வாளர்களாக பலர் இருக்கிறார்கள். இவைகளை எல்லாம் சொல்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். நான் என்னை பற்றி எங்கேயும் எப்போதும் பேசியதே இல்லை. ஆனால் இங்கே இந்த பள்ளியினுடைய வளர்ச்சியில், இந்த பள்ளியினுடைய பெருமைகளில் அதனுடைய துவக்க புள்ளியாக நான் ஏதோ ஒரு வகையிலே இருந்திருக்கிறேன் என்கின்ற காரணத்தினாலே தான் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சியை பார்த்து நான் பெருமிதப்படுகிறேன். சுமார் 33 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அதை சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முதலாக ஒரு பள்ளி அமைக்க இருக்கிறேன், அதற்கு கொஞ்சம் இடம் உங்களுடைய இடம் இருக்கிறது, அதை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்ட பொழுது, நம்மால் தான் பள்ளியை கட்டி அதை நிர்வகிக்கின்ற வாய்ப்பில்லாதவர்களாக இருக்கின்றோம், இவர்கள் இதற்கு முன்வருகிறார்களே என்று அதற்காகவே அவர்களிடம் மகிழ்ச்சியோடு அதை ஒப்படைத்தேன். இன்றைக்கு அந்த இடம் மிகப்பெரிய இடமாக, மிகப்பெரிய ஒரு வளாகமாக உருவாக்கி இருக்கிறது என்றும் எண்ணி பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போது அதனுடைய தொடர்ச்சியாக இன்னொரு நான் சொல்ல வேண்டும். நான் என்னை பற்றி இன்னொன்றையும் சொல்கிறேன். அருகாமையில் இருக்கின்ற கன்னியாகுமரத்தில் இங்கிருந்து ஒரு 9 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே ஒரு பெரிய இடத்தை வேறு சிஎம்சி மருத்துவமனைக்கு நான் விற்பனை செய்தேன். நான் சும்மா கொடுக்கவில்லை, மிக குறைவான விலையிலே ஒரு 70 ஏக்கர் நிலத்தை விற்பனை செய்தேன். அந்த நிலம் இன்றைக்கு மிகப்பெரிய மருத்துவமனையாக அந்த பகுதிக்கே, இந்த தமிழ்நாட்டிற்கு, இந்தியாவிற்கு கொண்டு செய்கின்ற ஒரு பெரிய மருத்துவ மனையாக அங்கே கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது, அது பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. இதை நான் ஏன் இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால், கன்னியாகுமரம் என்பது ஒரு ராசியான இடம். அந்த இடத்தில் ஒரு 10 ஏக்கர் நிலத்தை ஐயா திருநாவுக்கரசு அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நான் இன்றைக்கு சொல்லி செல்கிறேன், மிக கூடிய விரைவில் அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய
கல்வி நிறுவனத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். நான் இன்றைக்கு சொல்லிவிட்டேன், அது மிக கூடிய விரைவிலேயே நிறைவேறும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் நான் சொல்வது சாதாரணமாக சொல்லிக் கொள்வதில்லை. அப்படி சொன்னால் அது நிறைவேறாமல் போனதும் இல்லை. அந்த கல்வி நிறுவனமும் வளர்த்து மிகப்பெரிய ஒரு கல்வி தந்தையாக அவர்கள் வளர வேண்டும். அங்கே சிபிஎஸ்சி ஆரம்பிக்கலாம், தொடர்ந்து கலைக்கல்லூரியும் ஆரம்பிக்கலாம். இப்படி பல வாய்ப்புகள் உரிய இடத்தில் நீங்கள் மிக விரைவிலேயே அதையும் செய்து முடிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நான் இந்த அளவில் நிறுத்தி மாணவர்களுக்கு சில செய்திகளை அறிவுரைகளாக அல்ல, ஆலோசனைகளாக சொல்ல விரும்புகிறேன். மாணவர்களுக்கு நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், படி படி படித்துக் கொண்டே இரு. படிப்படியாக படி. ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், ஏணிப்படி என்பதிலேயே ஏணிப்படி என்பது வந்துவிடும். இந்த படிப்பு தான் உங்களுக்கு ஏணிப்படியாக அமையும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்த்தும். திருவள்ளுவரிடம் கேளுங்கள், அவர் சொல்லியதைப் போல இந்த உலகத்தில் இதுவரை யாரும் சொன்னதில்லை, இனிமேலும் யாரும் சொல்லிவிடப் போவதில்லை. இன்றைய கல்வி முறையை, இன்றைய கல்வி நெறிகளை, இன்றைக்கு தேவையான கல்விகளை எல்லாம் அன்றைக்கு தீர்க்கதரிசனத்தோடு சொல்லி சென்றவர் திருவள்ளுவர். எப்படி படிக்க வேண்டும் என்று கேட்டால், ஏன் படிக்க வேண்டும் என்று கேட்டால், கல்வி ஒன்றுதான் உங்களுக்கு உங்களை கண்ணுடையவர்களாக மாற்றும். வேறு எந்த சக்தியினாலும் உங்களை கண்ணுடையவர்களாக மாற்ற முடியாது. கண்ணுடையார் என்பவர் கற்றோர், கண்ணுடையவர் என்பவரே கற்றவர்கள் தான். 32 உன்னுடையவர் கல்லாதவர் என்பர். எல்லாருக்கும் கண்கள் இருக்கிறது, ஆனால் படிக்காதவர்களிடம் இருக்கின்ற கண்கள் அது கண்கள் அல்ல, பொங்கல் என்றே சொல்கிறார். அப்படி சொல்லுகின்ற உரிமை அவருக்கு இருக்கிறது, அவருக்கு இருக்கிறது. எனவேதான் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்பதை அவர் அன்றைக்கே வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். சரி, படிப்பது எப்படி என்று அவரிடமே கேட்டால், தொட்டனைக்கு ஒரு மணற்கேணி என்கிறார். எப்படி ஆற்றங்கரையிலே இருக்கின்ற நீர்த்தேக்கத்திற்கு நீரை எடுப்பதற்கு தொட உள்ளிருந்து தண்ணீர் வருவோம். தண்ணீர் உள்ளிருந்து தான் வருகிறது. அதிலேயே இந்த குரலிலே அதுதான் மிக முக்கியமான குறிப்பு. கல்வியும் உள்ளிருந்து தான் மேலே வருகிறது. கல்வி வெளியிலிருந்து உள்ளே செல்வதில்லை. இதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொண்டால் தெரியும். உள்ளிருக்கின்ற கல்வியை நீங்கள் கற்ற கல்வி என்ற கல்வியினுடைய அந்த நெம்புகோலை வைத்து நெம்புகிற போது அந்த கல்வி மேலே வந்து கொண்டே இருக்கும். தண்ணீரை நீங்கள் உள்ளே யாரும் ஊற்றி எடுப்பதில்லை, ஊற்று தண்ணீர் தான் மேலே வருகிறது. உங்கள் உள்ளே இருக்கின்ற அந்த கல்விதான் உங்களுக்கு மேலே வைக்கிறது. தொட்டனைக்கு ஒரு மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைக்கு ஒரு மருவி என்றார். இந்த காலத்திற்கு கூட இந்த தொட்டனைக்கு ஒரு மணற்கேணி என்பது பல காலமாக நாம் சொல்லி வருகின்ற திருக்குறள் தான். ஆனால் இன்றைக்கு ஒரு புதிய பொருளை சொல்ல முடிகிறது. உங்கள் கைகளிலே இருக்கின்ற கைபேசியிலே 1,50,000 புத்தகங்கள் உள்ளே இருக்கிறது. உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் தொட்டால் அது மேலே வரும். அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்கின்ற அளவிற்கு அன்றைக்கு இதை சிந்தித்து சொன்னாரா, சிந்திக்காமல் சொன்னாரா, அதெல்லாம் தெரியாது. அவர்களெல்லாம் சிந்தித்து சொல்ல வேண்டியிருக்கு. அவர்கள் ஞானிகள். அவர்கள் எதை எழுதினாலும் அது எல்லா காலங்களுக்கும் பொறுப்புகிற மாதிரி தான் அவை. எனவே நீங்கள் உள்ளே இருக்கின்ற கல்வி
என்பதை சொல்லி ஒரே ஒரு திருக்குறளுக்கு மாத்திரம் உச்ச விளக்கமாக, ஏனென்றால் அந்த திருக்குறள் திருவள்ளுவர் தீர்க்க தரிசனமாக